Hi, welcome you to learn English. கமாண்ட் பண்ணுறது அப்புறம் ரெக்வெஸ்ட்டாக பேசுகிறது அதில் மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸ்பீக் லவுட்லி, சத்தமாக பேசு, இது கமாண்ட் பண்ணுறது. ஸ்பீக் டு யுவர் டீச்சர் இமீடியட்லி, உடனே உன்னுடைய டீச்சர்கிட்ட பேசு. டோன்ட் ஸ்பீக் லவுட்லி, சத்தமாக பேசாத, இது எல்லாமே கமாண்ட். கேன் யூ டேக் யுவர் திங்ஸ்? குட் யூ பார்க் யுவர் கார் தேர்? உங்களுடைய காரை அங்கே பார்க் பண்ண முடியுமா? கேன் யூ டேக் ஹிஸ் பேக் டூ? அவருடைய பையையும் எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டாக பேசுகிறதுக்கு மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டென்சஸ் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். கமாண்ட் பண்ணுறது, அதாவது ஆர்டர் பண்ணுறது, அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணுறது, ரெண்டையுமே அட் அ டைமில் பார்க்குறப்ப ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த மாதிரி சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். கேன் ஐ பே பை கார்டு? நான் கார்டில் பே பண்ண முடியுமா? கேன் ஐ பே பை கார்டு? ஸோ இது ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது, பெர்மிஷன் கேட்குற மாதிரி. பே பை யுவர் கார்டு, இந்த சென்டென்ஸ் கார்டில் பே பண்ணு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. குட் யூ ஸ்பெல் யுவர் நேம்? உங்களுடைய நேமை ஸ்பெல் பண்ண முடியுமா? குட் யூ ஸ்பெல் யுவர் நேம்? ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. ஸ்பெல் யுவர் நேம், இது ஆர்டர் பண்ணுற மாதிரி, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. கேன் ஹீ டெலிவர் ஆஃப்டர் 6 PM? 6 மணிக்கு அப்புறம் டெலிவர் பண்ண முடியுமா அவரால்? கேன் ஹீ டெலிவர் ஆஃப்டர் 6 PM? ஆஸ்க் ஹிம் டு டெலிவர் ஆஃப்டர் 6, இது ஆர்டர் பண்ணுற மாதிரி. ஆஸ்க் ஹிம் டு டெலிவர் ஆஃப்டர் 6, 6 மணிக்கு அப்புறம் அவரை டெலிவர் பண்ண சொல்லுங்கள். கேன் யூ பை மீ எ புக்? எனக்கு ஒரு புக் வாங்க முடியுமா? கேன் யூ பை மீ எ புக்? பை எ புக் ஃபார் மீ, எனக்கு ஒரு புக் வாங்கு. பை எ புக் ஃபார் மீ. இந்த பை அப்படிங்கிறது வேர்ப். ஸோ வேர்பில் ஆரம்பிக்கிற மேக்ஸிமம் சென்டென்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி, ஆர்டர் பண்ணுற மாதிரி, கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குட் யூ ஹெல்ப் மீ? உங்களால் உதவி செய்ய முடியுமா எனக்கு? குட் யூ ஹெல்ப் மீ, ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. ஹெல்ப் மீ, இது இன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு உதவி செய், ஹெல்ப் மீ. கேன் யூ டேர்ன் அப் த வால்யூம்? அதாவது வால்யூமை ரைஸ் பண்ண முடியுமா? கேன் யூ டேர்ன் அப் தி வால்யூம்? டேர்ன் அப் த வால்யூம், சத்தத்தை பெருசாக வை. டேர்ன் அப் தி வால்யூம். ப்ளீஸ் கிவ் மீ ₹100, இது ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. ப்ளீஸ் கிவ் மீ ₹100, கிவ் மீ ₹100, இது ஆர்டர் பண்ணுற மாதிரி. கைண்ட்லி கால் மீ லேட்டர். லேட்டர் அப்படின்னா பிறகு, அப்புறமா என்னை கூப்பிடுங்க. கைண்ட்லி கால் மீ லேட்டர், கால் மீ லேட்டர், இது இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுற சென்டென்சஸில், கொஸ்டின்ஸில் ஆக்சிலரி வேர்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குட், கேன், இந்த மாதிரி. ஆர்டர் பண்ணுற மாதிரி, அதாவது கமாண்ட் பண்ணுற மாதிரி, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கிற சென்டென்சஸில் வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு. ஹெல்ப், டர்ன், கிவ், கால், இந்த மாதிரி வேர்ப்ஸில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. டேக் யுவர் திங்ஸ், உன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொள். டேக் யுவர் திங்ஸ். டேக் யுவர் கார் ஃப்ரம் ஹியர், உன்னுடைய காரை இங்கேருந்து எடு. டேக் ஹிஸ் பேக் டூ, அவருடைய பேக்கையும் எடுத்துக்கோ. டேக் ஹிஸ் பேக் டூ. கேன் யூ ஸ்பீக் டு ஹிம்? அவரிடம் பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் டு ஹிம்? அவரிடம் நீங்கள் பேச முடியுமா? குட் யூ ஸ்பீக் லவுட்லி? நீங்கள் சத்தமாக பேச முடியுமா? குட் யூ ஸ்பீக் லவுட்லி? கேன் யூ ஸ்பீக் டு? நீங்களும் கூட பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் டு? ஓப்பன் த விண்டோஸ், விண்டோஸ் ஓப்பன் பண்ணுங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஓப்பன் தி விண்டோஸ், ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோஸ், இது ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. அந்த ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தை ரெக்வஸ்ட்டை மென்ஷன் பண்ணுது. ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோஸ். பேக் யுவர் திங்ஸ், கைண்ட்லி பேக் யுவர் திங்ஸ், உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்கள். கைண்ட்லி பேக் யுவர் திங்ஸ். ஹரி அப், ஹரி அப் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டர் பண்ணுற மாதிரி. வேகமாக, விரைவாக, ஹரி அப். ப்ளீஸ் பி ஹரி, இங்கே ரெக்வஸ்ட்டாக சொல்கிறோம், கொஞ்சம் வேகமாக வாங்க. ப்ளீஸ் பி ஹரி. டோன்ட் லுக் எனிவேர், எங்கேயும் பார்க்காதீங்க, எங்கேயும் பார்க்கக்கூடாது. டோன்ட் லுக் எனிவேர். ப்ராக்டிஸ் வெல், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. கைண்ட்லி ப்ராக்டிஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் ஹியர். ஓகே, டோன்ட் லுக் எனிவேர், ப்ராக்டிஸ் வெல், எங்கேயும் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கைண்ட்லி ப்ராக்டிஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் ஹியர், இது ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது. டூ யுவர் ஒர்க், உன்னுடைய வேலையை செய். டூ யுவர் ஒர்க், இது இன்ஸ்ட்ரக்ஷன். கைண்ட்லி டூ யுவர் ஒர்க். ஓகே, இது ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது. கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க், உன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடி. கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க், இட் இஸ் குட் டு கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க், உன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிப்பது நல்லது. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு கால் மீ, உன் ஃப்ரெண்டை எனக்கு கால் பண்ண சொல்லு. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு கால் மீ. ஐ வாண்ட் டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட், நான் உன்னோட ஃப்ரெண்ட்டை பேச விரும்புகிறேன். ஓகே,
ஸோ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஆர்டர் பண்ணுற மாதிரி, கமாண்ட் பண்ணுற மாதிரி. ஐ வாண்ட் டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்கிறது. ஒர்க் ஃபாஸ்ட், வேகமாக வேலை செய். ஒர்க் ஃபாஸ்ட். ப்ளீஸ் ஒர்க் ஃபாஸ்ட். அந்த ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. கீப் குவைட், சத்தம் போடாத. கீப் குவைட். ப்ளீஸ் கீப் குவைட். இது ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறது. டோன்ட் டாக், பேசக்கூடாது. கைண்ட்லி டு நாட் டாக். டோன்ட் ப்ளே ஒயில் ஐ ஆம் ஒர்க்கிங். நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒயில் ஐ ஆம் ஒர்க்கிங். டோன்ட் ப்ளே, விளையாடக்கூடாது. இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ ஸ்டாப் பிளேயிங். ரொம்ப ரெஸ்பெக்டாக சொல்கிறது. இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல், இது உதவியாய் இருக்க முடியும். இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ ஸ்டாப் பிளேயிங். டோன்ட் கோ எனிவேர், எங்கேயும் போகக்கூடாது. டோன்ட் கோ எனிவேர். ப்ளீஸ் டு நாட் கோ எனிவேர், தயவுசெய்து எங்கேயும் போக வேண்டாம். ஒரே மீனிங் இருக்கிற வாக்கியம் கமாண்டில் எப்படி இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி இருக்கும், தென் ரெக்வஸ்ட்டாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.